ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்டில் மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது மீப்போவா அப்படின்னு சொல்லுவாங்க. பயிற்சி 3.9பா. ரைட், அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 2 பல்லுறுப்பு கோவைகளோட மீப்பெரு பொது வகுத்தி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த 2 பல்லுறுப்பு கோவையோட பொதுவான காரணிகள் இருக்கும்ப்பா. அந்த பொதுவான காரணிகளில் பொதுவான அதிகபட்சமான படியை கொண்ட ஒரு பல்லுறுப்பு கோவை தான் மீப்பெரு பொது வகுத்தின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் மீப்பெரு பொதுக்காரணி. மீப்பெரு பொதுக்காரணி, அது பெருன்னா பெருசுப்பா. மீப்பெரு பொதுக்காரணி அதனுடைய அடுக்கு, அதனுடைய படியில் அதிகபட்ச படி, ஓகேவா? பொதுவான காரணிகளில் அதிகபட்ச படி, அதன் அடுக்கு எது அதிகமாக இருக்கோ அதுதான் அதனுடைய மீப்போவா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, 14xy² ஒன்று இருக்குப்பா, மற்றும் 42xy அப்படின்னு 2 பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 2 நம்பர் இருக்குப்பா, இந்த 14 42. நான் 14க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டானா வகுத்தல் போட்டுக்கிறேன்ப்பா. சைடில் போட்டிருக்கேன்ப்பா, மீசிமங்க அப்படிங்கிற மாதிரி. முதல் 2 போடுறேன்ப்பா, 7 14. மறுபடியும் 7 போட்டோம்னா 1 7 7பா. அப்போ இதனுடைய காரணிகள் என்னன்னா 1 2 7பா. அதுமாதிரி 42 எடுத்துக்கிறேன். 42 2ஆல் வகுத்தோம்னா 21 வரும். மறுபடியும் 3 ஆயப்பால் வகுத்தோம்னா 7 3 21. மறுபடியும் 7 7 வகுத்தோன்னா 1 7 7. அப்போ இதுக்கு 1 2 3 7பா. ஸோ இப்போ 14xy² என்னென்ன காரணிகள் இருக்குது அப்படின்னா, 14க்கு 1 2 7, அது இல்லாமல் ஒரு எக்ஸ் இருக்குது, 2 ஒய் இருக்குது, ஒய் இன்ட்டு ஒய் போட்டுக்கிட்டேன். அது கீழே 42xy எழுதிக்கோங்க. 42 காரணிகள் என்னென்ன, 1 2 3 7, ஒரு எக்ஸு ஒரு ஒய்ப்பா. ரைட்டா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 2க்கும் பொதுவானதை நீ பார்க்கணும். 1 1 பொதுவாக இருக்குது, 2 2 பொதுவாக இருக்குது, 7 7 பொதுவாக இருக்குது. அப்போ 1 2 7, 1 பெருக்கல் 2 பெருக்கல் 7 போட்டியா? அப்போ எவ்வளோ வரும்? 1 2 7 14. அதை வச்சுக்குவோம். அடுத்து xy பார்ப்போம்பா. இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்குது, மேலே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ 2 எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸை போட்டுக்குவோம். அதேமாதிரி ஒய் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் பொதுவாக இருக்கிறதுனால அந்த மேலே ஒரு ஒய் கீழே ஒரு ஒய் எடுத்துக்குவோம். அப்போ ஆன்சர், அப்போ 14xy² மற்றும் 42xyயோட மீப்போவை என்ன அப்படின்னா 14xy. அதாவது பொதுவான காரணிகளில் எடுத்து எழுதிட்டாவே போதும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பயிற்சி 3.9ல் 1ஆம் கணக்கில் ஒரு 8 கணக்கு இருக்குது. அந்த 8 கணக்கு இப்போ பார்க்க போகிறோம். சரியா? கீழ்காண்பவற்றிற்கு மீப்போவா காண்க. ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் த ஃபாலோயிங். சப்டிவிஷன் 1, p⁴ p⁴11, p⁴9. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 3 மோனோமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஓருறுப்பு கோவைகள் 3 கொடுத்துருக்காங்க. இந்த 3க்கும் காமன் டிவைசர் என்ன, அதாவது மீப்போவா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்னவா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், எப்பவுமே எந்த ஒரு பாலினாமியலாக இருந்தாலும் அந்த பாலினாமியலுடைய ஃபேக்டர்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா p⁴5 அப்படின்னு இருக்கு. ஸோ p⁴5 உடைய ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா p இன்டூ p இன்டூ p இன்டூ p இன்டூ p. அதாவது 5 டைம்ஸ் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு இந்த p உடைய பவர் 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ p⁴5க்கு பதிலாக p இன்டூ p இன்டூ பின்னு சொல்லிட்டு 5 டைம்ஸ் இங்கே நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதே போல் p⁴11. ஸோ p⁴11க்கு பார்த்தீங்கன்னா p இன்டூ p இன்டூ பின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 11 டைம்ஸ் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி p இன்டூ p இன்டூ பின்னு சொல்லிட்டு 11 டைம் எழுதியாச்சு. அதே போல் p⁴9. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா p இன்டூ p இன்டூ பின்னு 9 டைம்ஸ் நம்ம எழுதிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா p இன்டூ p இன்டூ பின்னு 9 டைம்ஸ் இங்கே எழுதியாச்சு. இப்போது காமனாக இந்த 3 மோனோமியல்ஸில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸில் 3லையுமே இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர்ஸை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பேர் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3லையுமே p அப்படின்ற ஃபேக்டர் வந்திருக்கு. அதே போல் இந்த செகண்ட் பேரையும் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த தேர்ட் பேரையும் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த ஃபோர்த் பேரையும் எடுத்துக்கலாம். தென் இந்த ஃபிஃப்த் பேரையும் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா p⁴11லையும் p⁴9ல மட்டும்தான் நமக்கு
சேம் ஃபேக்டர்ஸ் காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆனால் p பவர் 5ல நமக்கு காமன் ஃபேக்டர்ஸ் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த ப்ராசஸை நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க வேல்யூஸ் அதாவது கொடுத்துருக்க பாலினாமியல்ஸ் எத்தனை இருக்குதோ அத்தனையிலையும் இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா p பவர் 5, p பவர் 11, p பவர் 9 இந்த 3 மோனோமியல்ஸ் இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர்ஸை மட்டும் இங்கே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ செலக்ட் பண்ணி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம காமனாக எடுத்துக்கணும். Therefore, GCD of p power 5, p power 11 and p power 9 is equal to இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் பேர்ல இருந்து ஒரு p எடுத்துக்கலாம். அதே போல் இந்த செகண்ட் பேர்ல இருந்து இன்னொரு p எடுத்துக்கலாம். அண்ட் தென் இந்த தேர்ட்ல இருந்து இன்னொரு p, அதே போல் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்லேயும் ஒரு p இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை தவிர வேறு எந்த காமன் ஃபேக்டரும் நமக்கு இந்த இடத்துல இல்லை. இப்போது இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நமக்கு தேவையான GCD. p இன்டூ p இன்டூ p இன்டூ p இன்டூ p பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம காமனாக p பவர் 5 அப்படின்னு போட்டுக்கலாம். Therefore, GCD of p power 5, p power 11 and p power 9 is equal to p power 5. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதை நீங்கள் டெப்த்தாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராப்ளமை நம்ம ரொம்பவும் சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணாமலேயே நம்ம ரொம்பவும் சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா p பவர் 5, p பவர் 11, p பவர் 9 பவர்ஸ் எல்லாமே நமக்கு மினிமம் வேல்யூஸாக இருந்ததுனால லீஸ்ட் வேல்யூஸாக இருந்ததுனால ஈஸியாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம். இதுவே p பவர் 100 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த 100 ஃபேக்டர்ஸையும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் எழுத முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த ப்ராப்ளமை நம்ம எவ்வளோ சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ எப்படி இதை சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்க இந்த 3 மோனோமியல்ஸ்லையுமே அதாவது இந்த 3 மோனோமியல்ஸ்லையுமே காமன் வேரியபிள் ஏதாவது இருக்கா, அதாவது காமன் ஃபேக்டர் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபேக்டர்ஸ்லையுமே காமன் ஃபேக்டர் p அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்க எல்லா இடத்துலையுமே ஒரே காமன் ஃபேக்டர் வந்திருந்தது அப்படின்னா அடுத்தது அவருடைய பவர்ஸை செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா p பவர் 5 இருக்கு, இங்கே p பவர் 11 இருக்கு, இங்கே p பவர் 9 இருக்கு. இந்த 3 ஃபேக்டர்ஸ்லையுமே காமன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்திருக்கிறது இல்லையா, அதை மட்டும் நம்ம இங்கே எடுத்துக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா p பவர் 5 அதாவது இங்கே p இன்டூ p இன்டூ pன்னு 5 டைம்ஸ் இருக்கும். இங்கே p பவர் 11 அதே போல் இங்கே p இன்டூ p இன்டூ pன்னு 11 டைம்ஸ் இருக்கும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா p இன்டூ p இன்டூ pன்னு 9 டைம்ஸ் இருக்கும். இந்த எல்லாத்துலேயுமே காமனாக பார்த்தீங்கன்னா மினிமம் 5 டைம்ஸ் வந்திருக்கும். இப்போ இதுலேயும் 5 இருக்கு, இந்த 11லையும் 5 டைம்ஸ் வந்திருக்கும், 9லையும் 5 டைம்ஸ் வந்திருக்கும். அப்போ மினிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எல்லாத்துலேயுமே காமனாக எவ்வளோ வருதோ அதுதான் நமக்கு தேவையான காமன் பவர். ஸோ இந்த p பவர் 5, p பவர் 11, p பவர் 9 இந்த 3 ஃபேக்டர்ஸ்லையும் காமனாக பார்த்தீங்கன்னா நமக்கு p பவர் 5 வந்திருக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான GCD அப்படின்னு சொல்லிட்டு சம்ம முடிச்சிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு p பவர் 5 தான் வந்திருக்கும். இதை நீங்கள் இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா காமன் வேரியபிள் இருந்ததுன்னா அந்த வேரியபிளை எடுத்துக்கணும். அந்த வேரியபிள்ஸில் பவர்ஸ்லேயே லீஸ்ட் பவர் எதுவோ அந்த பவரை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம காமன் ஃபேக்டருக்கான GCDயை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 மோனோமியல்ஸுக்கும் GCD இந்த 3 மோனோமியல்ஸ் இருக்கக்கூடிய காமன் வேரியபிள் பார்த்தீங்கன்னா p அதாவது காமன் ஃபேக்டர் இந்த 3லையுமே இருக்கக்கூடிய ஒரு காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா p. இப்போ இதோடைய பவர் 5 இருக்கு, இங்க 11 இருக்கு, இங்க 9 இருக்கு. இந்த 3 பவர்ஸ்ல மினிமம் பவர் பார்த்தீங்கன்னா 5 தான். ஸோ அந்த 5 நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு p பவர் 5 அப்படின்ற காமன் ஃபேக்டர் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கிடைச்சிருச்சு. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 பாருங்க. 4x கியூப் y கியூப் z கியூப். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டர்ஸ் அதாவது 3 மோனோமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 மோனோமியல்ஸையும் நம்ம ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஃபேக்டர்ஸ்லேருந்து GCDயை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4x கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ 4x கியூபை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 4 ஸ்ப்ளிட் பண்ணணும். 4 பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் நம்பர், அதை நம்ம பிரைம் ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது 2 இன்டூ 2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். இதை தவிர வேற எந்த பிரைம் நம்பராலையும் இந்த 4 ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ 4க்கு பதிலாக 2 இன்டூ 2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. எக்ஸ் கியூபுக்கு பதிலாக x இன்டூ x
அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 4x கியூபுக்கு பதிலாக 2 இன்டூ 2 இன்டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. அதே போல் நெக்ஸ்ட் மோனோமியல் பார்த்தீங்கன்னா ஒய் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் கியூபுக்கு பதிலாக ஒய் இன்டூ ஒய் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதே போல் இசட் கியூபுக்கு பதிலாக இசட் இன்டூ இசட் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ப்ளிட் பண்ண இந்த ஃபேக்டர்ஸ்ல இந்த 3 மோனோமியல்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ்ல காமன் ஃபேக்டர்ஸ் என்னவோ அதை மட்டும் கலெக்ட் பண்ணி எழுதணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 இருக்கு, வேற எந்த இடத்துலயும் 2 வரவே இல்லை. அப்போ இந்த 2வை காமன் ஃபேக்டரா எடுத்துக்கவே முடியாது. அதே போல இந்த 2வையும் காமன் ஃபேக்டரா எடுத்துக்க முடியாது. இப்போ இங்க x இருக்குது, வேற எந்த இடத்துலயும் x வரல, அப்ப இந்த x-ஐயும் காமன் எடுத்துக்க முடியாது. அதே போல இங்க y இருக்கு, வேற எந்த இடத்துலயும் y வராததுனால இந்த y-ஐயும் நம்ம காமன் ஃபேக்டரா எடுத்துக்க முடியாது. அதே போல இந்த லாஸ்ட் மோனோமியல்ல z இருக்கு, வேற எங்கேயும் z வரல, அப்போ இந்த z-ஐயும் நம்ம காமன் ஃபேக்டரா எடுத்துக்க முடியாது. அப்போ ஃபைனலா பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபேக்டர்ஸ்ல காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்போ காமன் ஃபேக்டர்ஸ் இல்லைன்னா எப்படி ஜிசிடி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி காமன் ஃபேக்டர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம யூனிவர்சல் காமன் ஃபேக்டர் எடுத்துக்கணும். எப்பவுமே யூனிவர்சல் காமன் ஃபேக்டர் அப்படின்றது நம்பர் 1, அதாவது எல்லா நம்பருமே பார்த்தீங்கன்னா 1ஆல டிவைட் ஆகும். அதே போல எல்லா நம்பருமே 1 டேபிள்ல வரும். ஸோ நம்பர்ஸ் எல்லாமே 1ஆல டிவைட் ஆகிற மாதிரி இந்த மோனோமியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1ஆல டிவைட் ஆகும். அதாவது இந்த 3 மோனோமியல்ஸ் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லாததுனால நம்ம இங்க ஜிசிடியை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 3 மோனோமியல்ஸுமே காமனா ஒரு நம்பரால் டிவைட் ஆகும், அதுதான் 1. அதாவது காமன் ஃபேக்டர்ஸ் இல்லாததுனால நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ ஜென்ரலா காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 தான். therefore GCD of 4x cube y cube z cube இதோடைய GCD பார்த்தீங்கன்னா 1 தான். பிகாஸ் இந்த 1 தவிர வேற எந்த காமன் ஃபேக்டரும் இந்த இடத்துல இல்லை. ஸோ நம்ம இந்த கொடுத்துருக்க இந்த மோனோமியல்ஸ்க்கான காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1. திஸ் இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3 பாருங்க. 9a ஸ்கொயர் b ஸ்கொயர் c கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 15a கியூப் b ஸ்கொயர் c பவர் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 9a ஸ்கொயர் b ஸ்கொயர் c கியூப் இது பார்த்தீங்கன்னா ஒரு மோனோமியல். இந்த மோனோமியலை நம்ம ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் அந்த 9ஐ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். பிகாஸ் எப்பவுமே ஒரு மோனோமியல் கொடுத்துட்டாங்கன்னா அங்க இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடணும். இப்போ இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 9. ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 3 இன்டூ 3. எப்பவுமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ற இந்த நம்பர்ஸை பிரைம் நம்பர்ஸா இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அதை தான் நம்ம வந்து பிரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 9உடைய பிரைம் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்டூ 3. பிகாஸ் 3 அப்படின்றது ஒரு பிரைம் நம்பர். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஏ ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஏ ஸ்கொயருக்கு பதிலாக ஏ இன்டூ ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். பி ஸ்கொயருக்கு பதிலாக பி இன்டூ பி அப்படின்னு எடுத்துக்கலாம். சி கியூபுக்கு பதிலாக சி இன்டூ சி இன்டூ சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 15 a கியூப் b ஸ்கொயர் c பவர் 4. ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா 15 அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா? இந்த கான்ஸ்டன்ட்டை பிரைம் ஃபேக்டர்ஸா ஸ்ப்ளிட் பண்ணணும். 15 உடைய பிரைம் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 3 இன்டூ 5. 3 அப்படின்றதும் ஒரு பிரைம் நம்பர், 5 அப்படின்றதும் ஒரு பிரைம் நம்பர். ஸோ 3 5s are 15. அடுத்தது a கியூபுக்கு பதிலாக a இன்டூ a இன்டூ a அப்படின்னு எடுத்துக்கலாம். b ஸ்கொயருக்கு பதிலாக b இன்டூ b அப்படின்னு எடுத்துக்கலாம். c பவர் 4க்கு பதிலாக c இன்டூ c இன்டூ c இன்டூ c அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபேக்டர்ஸ்ல, அதாவது இந்த 2 மோனோமியலுக்கும் ஃபேக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இந்த ஃபேக்டர்ஸ்ல காமன் ஃபேக்டர் என்னவோ அதை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி எழுதணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 இருக்கு, இங்கேயும் ஒரு 3 வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் காமன் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 3. இங்க ஒரு 3 இருக்கு, இதுக்கு பேர் இங்க எதுவுமே இல்லை, அப்ப இதை விட்டுறலாம். அடுத்தது இங்க ஒரு ஏ இருக்கு, இங்க ஒரு ஏ இருக்கு. ஸோ இது ரெண்டையும் ஒரு பேரை எடுத்துக்கலாம். அதே போல இந்த ஏவுக்கு இந்த ஏவை பேரை எடுத்துக்கலாம். இங்க ஒரு ஏ இருக்கு, பட் இங்க ஏ இல்லை, அப்போ இதை விட்டுறலாம். அடுத்தது இங்க ஒரு பி இருக்கு, இங்க ஒரு பி இருக்கு. ஸோ இதை ரெண்டையும் ஒரு பேரை எடுத்துக்கலாம். அதே போல இங்க ஒரு பி, இங்க ஒரு பி, இதையும் நம்ம பேரை எடுத்துக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா சி இருக்கு, இங்கேயும் சி இருக்கு. ஸோ இதை நம்ம பேரா எடுத்துக்கலாம். அதே போல இந்த 2 சியையும் பேரா எடுத்துக்கலாம்.
அதே போல் இந்த ரெண்டு சியையும் பேராக எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கு பேர் இல்லை, அதனால் நம்ம அதை காமன் ஃபேக்டர் எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த ஏவை நம்ம காமன் ஃபேக்டர் எடுத்துக்க முடியாது. அதே போல் இங்கே இருக்கிற 5க்கு பேர் இல்லை, அதையும் நம்ம காமன் ஃபேக்டராக எடுத்துக்க முடியாது. ஸோ எதெல்லாம் இங்கே பேராக எடுத்துருக்கோமோ அதை மட்டும் இங்கே ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேர்லேருந்து ஒரு ஏ எடுத்துக்கலாம். அதே போல் இந்த பேர்லேருந்து இன்னொரு ஏ எடுத்துக்கலாம். இந்த பியிலேருந்து ஒரு பி எடுத்துக்கலாம். இந்த பேர் பியிலேருந்து ஒரு பி எடுத்துக்கலாம். அதே போல் இங்கேருந்து ஒரு சி எடுத்துக்கலாம். இதிலிருந்து ஒரு சி இன்ட்டு இங்கேருந்து ஒரு சி. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே 3 இருக்குது, வேறு எந்த நம்பரும் இல்லை. ஸோ 3 அப்படியே வச்சுக்கலாம். ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், பி இன்ட்டு பி ஸ்கொயர், சி இன்ட்டு சி சி கியூப். Therefore GCD of given polynomials 9 a square b square c cube 15 a cube b square c power 4 is equal to 3a square b square c cube. அதாவது கொடுத்திருக்க இந்த monomials உடைய greatest common divisor GCD is equal to 3a square b square c cube. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மோனோமில்ஸை இதோடைய ஃபேக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு, ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் காமனாக இருக்கிற பேர்ஸை மட்டும் இந்த இடத்துல நான் கலெக்ட் பண்ணி எழுதி அதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதோடைய ஜிசிடியை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போது இதை ஸ்ப்ளிட் பண்ணாமலேயே லாஜிக்காக இதை எப்படி இன்னும் சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் எப்போவும் கான்ஸ்டன்ட் டேர்மை இந்த இடத்துல ப்ரைம் ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த 9க்கு பதிலாக 3 × 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது 15க்கு பதிலாக அதோடைய ஃபேக்டர்ஸ் 3 × 5. இப்போ இந்த ரெண்டு வேல்யூலையும், அதாவது இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 இருக்குது, இதில் ஒரு 3 இருக்குது. இதை தவிர வேறு காமன் ஃபேக்டர் எதுவும் இல்லை. இங்கே ஒரு 3 இருக்குது, இந்த இடத்துல அதுக்கான பேர் இல்லை. அப்போ இதை நம்ம காமன் ஃபேக்டரை எடுத்துக்க முடியாது. இங்கே ஒரு 5 இருக்குது, இதுக்கான பேர் இங்கே இல்லை. அப்போ இந்த 5ஐயும் காமன் ஃபேக்டர் எடுத்துக்க முடியாது. அப்போ காமன் ஃபேக்டர்னு பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ்க்கான காமன் ஃபேக்டர் 3 மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல 3 எடுத்துக்கலாம். இப்போது வேரியபிள்ஸ்க்கான காமன் ஃபேக்டர் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வந்திருக்கு, ஸோ ஒரு ஏ எடுத்துக்கலாம். அதே போல் பி ரெண்டுலேயுமே வந்திருக்கு, பியும் எடுத்துக்கலாம். சி ரெண்டுலேயுமே வந்திருக்கு, ஒரு சி எடுத்துக்கலாம். ஸோ வேரியபிள்ஸில் ரெண்டுலேயுமே வந்திருந்ததா மட்டும்தான் அதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, அதனால் ஒரு ஏ எடுத்திருக்கேன். பி பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, அதனால் அதையும் எடுத்துட்டேன். சி பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, அதனால் ஒரு சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதோடைய பவர்ஸ் காமனாக இருந்ததுன்னா, வேரியபிள்ஸ் எப்போவுமே ரெண்டு மோனோமில்ஸ்லையும் காமனாக இருந்தது அப்படின்னா லீஸ்ட் பவர்ஸ் எடுத்துக்கணும். அதாவது குறைந்தபட்ச அடுக்குகளை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ லீஸ்ட்னு பார்க்கும்போது 2 தான். அப்போ இந்த ஏ ஸ்கொயரை நம்ம எடுத்துக்கலாம். பி ஸ்கொயர் இருக்குது, ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அடுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே லீஸ்ட் இல்லை கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால அந்த பி ஸ்கொயரை அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சி பவர் 4 இருக்குது, இங்கே சி கியூப் இருக்குது. ரெண்டுலேயுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லீஸ்ட் வேல்யூ 3, அதாவது பவர்ஸில் லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 தான். அப்போ இந்த 3 நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3a ஸ்கொயர் b ஸ்கொயர் c கியூப் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ இப்படியும் ஒரு மோனோமில்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஜிசிடியை நம்ம கண்டுபிடிக்கலாம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 4 பாருங்க. 64x பவர் 8 அண்ட் 240x பவர் 6 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே மோனோமிலாக இருக்குது, அதாவது ஓருறுப்பு கோவையாக இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்குது. 64 அப்படின்றது ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட், 240 அப்படின்றது செகண்ட் கான்ஸ்டன்ட். எப்போவுமே கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்க்கான ப்ரைம் ஃபேக்டர்ஸை ஸ்பிட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 64x பவர் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 64ஐ ஸ்பிட் பண்ணணும். 64 அப்படின்றது ஒரு ஈவன் நம்பர். ஸோ அதை நம்ம 2 டேபிளில் ஸ்பிட் பண்ணலாம். 3 2s are 6, 2 2s are 4. ஸோ 32 times of 2 is 64. இப்போ அடுத்தது 32 பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் நம்பர், மறுபடியும் 2 டேபிள் எடுத்துக்கலாம். 1 2s are 2, பேலன்ஸ் 1 இருக்கும், அந்த 1 இங்கே அப்படி பண்ணால் 12. ஸோ 6 2s are 12. ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது 16 2s are 32. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 16, இதுவும் ஒரு ஈவன் நம்பர். ஸோ இந்த 2 டேபிளை மறுபடியும் ரெடியூஸ் பண்ணும்போது 8 2s are 16. அகெயின் 8 அப்படின்றது ஒரு ஈவன் நம்பர், மறுபடியும் 2 டேபிள் யூஸ் பண்ணும்போது 4 2s are 8, மறுபடியும் 2 டேபிள் 2 2s are 4, அகெயின் 2 டேபிள் 1 2s are 2. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 × 2 ×
2 into 2 into 2 into 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ 1 2 3 4 5 6 டைம்ஸ். ஸோ 64க்கு பதிலாக 2 பவர் 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்டூ எக்ஸ் பவர் 8. ஸோ இந்த எக்ஸ் பவர் 8 நான் ஸ்பிட் பண்ணவே இல்லை, அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். அடுத்தது 240 இருக்கு இல்லையா, 240 எக்ஸ் பவர் 6. இப்போது அகைன் இந்த 240-ஐ ஸ்பிட் பண்ணும். இப்போ 240ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் நம்பர். ஸோ இதை நம்ம 2 டேபிள்லேயே ஸ்பிட் பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4, இந்த 0 அப்படி எடுத்துக்கலாம். ஸோ 120 டைம்ஸ் ஆஃப் 2 is 240. அடுத்தது இங்கே 120 இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு ஈவன் நம்பர். இதை நம்ம 2 டேபிளில் ஸ்பிட் பண்ணோம் அப்படின்னா 6 2s are 12, இந்த 0 அப்படி இங்கே எடுத்துக்கலாம். மறுபடியும் 2 டேபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 3 2s are 6, 0 எடுத்துக்கலாம். அப்போ 30 டைம்ஸ் ஆஃப் 2 is 60. மறுபடியும் 2 டேபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 15 2s are 30. இப்போ 15 பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் நம்பர், 2ஆல் ஸ்பிட் பண்ண முடியாது. அதனால் இங்கே நான் 3 டேபிள் எடுத்துக்கிறேன். பிகாஸ் 15 பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் வரும். 5 3s are 15. அடுத்தது 5 அப்படின்றதும் ஒரு ஆட் நம்பர், அது 5 டேபிளில் மட்டும்தான் வரும். பிகாஸ் அது ஒரு ப்ரைம் நம்பர் ஆல்சோ. ஸோ 5 1s are 5. இப்போது 240க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 2 into 2 into 2 into 2 3 into 5 அப்படின்னு வரும். ஸோ 2 பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 2 பவர் 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்டூ ஒரு 3 இருக்குது, இன்டூ ஒரு 5 இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் பவர் 6 இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் பவர் 6-ஐ அப்படியே இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கான ஜிசிடி பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இதை கொஞ்சம் கிளியராக கவனிங்க. ஃபேக்டர்ஸில் காமன் ஃபேக்டர் பார்க்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 வந்திருக்கு, இதுலேயும் 2 வந்திருக்கு. ஸோ ஒரு 2-வை எடுத்துக்கலாம். இங்கே 3 வந்திருக்கு, இங்கே 3 வரல. ஸோ இந்த 3 எடுத்துக்க முடியாது. இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இல்லை. அதனால் இந்த 5-வை நம்ம எடுத்துக்க கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது காமனாக இருக்கிற வேல்யூஸ் மட்டும் எடுத்தாச்சு. அதோடைய பவர்ஸ் ஜிசிடியை பொறுத்த வரைக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் எழுதுனதுக்கப்புறம் லீஸ்ட் பவர் எதுவோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 பவர் 4 இருக்குது, இந்த இடத்துல 2 பவர் 6 இருக்குது. லீஸ்ட் பவர்னு பார்க்கும்போது 4 தான். அப்போது இந்த இடத்துல 2 பவர் 4 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ் பவர் 8 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 6 இருக்குது. லீஸ்ட் பவர்னு பார்க்கும்போது 6. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் பவர் 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஜிசிடின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 4 இன்டூ எக்ஸ் பவர் 6 அப்படின்னு கிடைக்கும். இதை இன்னும் நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதணும் அப்படின்னாக்கா 2 பவர் 4 அப்படின்றது 16. பிகாஸ் 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல 16 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ் பவர் 6-ஐ அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 64 எக்ஸ் பவர் 8 அண்ட் 240 எக்ஸ் பவர் 6 இந்த ரெண்டு மோனோமியலுக்கான ஜிசிடி பார்த்தீங்கன்னா 16 எக்ஸ் பவர் 6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. திஸ் இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 5 பாருங்க. ஏ பி ஸ்கொயர் சி கியூப் கமா ஏ ஸ்கொயர் பி கியூப் சி கமா ஏ கியூப் பி சி ஸ்கொயர் இந்த மாதிரி 3 மோனோமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 மோனோமியல்ஸுக்கும் ஜிசிடியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம சிம்பிளாக எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத இதுக்கு முன்னாடி சப்டிவிஷன்ஸில் பார்த்துருப்போம். அதே சேம் லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் ஜிசிடி ஆஃப் ஏ பி ஸ்கொயர் சி கியூப் கமா ஏ ஸ்கொயர் பி கியூப் சி கமா ஏ கியூப் பி சி ஸ்கொயர் இதோடைய ஜிசிடி எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த 3 மோனோமியல்ஸ் இருக்கக்கூடிய காமன் வேரியபிள்ஸ் என்னவோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, இதுலேயும் ஏ இருக்குது, இதுலேயும் ஏ இருக்குது. ஸோ ஏ எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது, ஒரு ஏவை எடுத்துக்கலாம். அண்ட் தென் இங்கே ஒரு பி இருக்குது, இதுலேயும் பி வந்திருக்கு, இதுலேயும் பி வந்திருக்கு. இந்த 3 மோனோமியல்ஸ்லையுமே பி இருக்குது, அதனால் இந்த இடத்துல பியையும் எடுத்துக்கலாம். சியும் பார்த்தீங்கன்னா 3லையுமே காமனாக வந்திருக்கு, அதனால் சியையும் எடுத்துக்கலாம். இப்போது வேரியபிள்ஸ் காமனாக இருந்தது அப்படின்னாக்க ஜிசிடி கண்டுபிடிக்கும் போது லீஸ்ட் பவர் எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ பவர் 1 இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஏ கியூப் இருக்குது. இருக்கிறதுலே லீஸ்ட் பவர்னு பார்க்கும்போது ஏ பவர் 1. அப்போது இந்த இடத்துல ஏ பவர் 1 அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த 1 போடாமல் விட்டாலும் அங்கே 1 இருக்கிறதா தான் அர்த்தம். அடுத்தது இங்கே பி ஸ்கொயர் இருக்குது, இங்கே பி கியூப் இருக்குது, இந்த இடத்துல பி பவர் 1 இருக்குது. ஸோ இதுலேயும் லீஸ்ட்னு பார்க்கும்போது பி பவர் 1 தான். ஸோ இந்த இடத்துல பி பவர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா சி கியூப் இருக்குது, இங்கே சி பவர் 1 இருக்குது, இங்கே சி ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த சியோடைய பவர்லையும் பார்க்கும்போது லீஸ்ட் பவர் 1 தான். அப்போது
இதோடைய பவரும் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ a பவர் 1 இன்டூ b பவர் 1 இன்டூ c பவர் 1 இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு abc அப்படின்னு தான் கிடைக்கும். பிகாஸ் எல்லா வேரியபிள்ஸ்க்குமே பவர் 1 இருக்கனால அந்த 1 நம்ம எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. 1 போடாமல் விட்டாலும் அதோடைய பவர் 1 தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இந்த 3 மோனோமியல்ஸ்க்கான GCD இஸ் ஈக்குவல் டு ABC. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 6 பாருங்க. 35x பவர் 5 y cube z பவர் 4 கமா 49x ஸ்கொயர் y z கியூப் கமா 14x y ஸ்கொயர் z ஸ்கொயர் இப்படி கொடுத்துருக்காங்க. இதுலையும் பார்த்தீங்கன்னா 3 மோனோமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 ஓருறுப்பு கோவைகள் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஓருறுப்பு கோவையிலையும் அதாவது இந்த ஒவ்வொரு மோனோமியல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் 35, செகண்ட் ஒன் 49, தேர்ட் ஒன் 14. கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு கான்ஸ்டன்ட்டையும் ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டர்ஸாக ஸ்பிளிட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 35. ஸோ 35 பிரைம் ஃபேக்டர்ஸாக ஸ்பிளிட் பண்ணிடலாம். ஸோ 35 பார்த்தீங்கன்னா 5 டேபிளில் வரும். ஸோ 5 7s are 35. அகைன் 7 1s are 7. ஸோ 35 உடைய பிரைம் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 35 is equal to 5 7s are 35. அதே போல் 49க்கு பார்த்தீங்கன்னா 7 7s are 49 அப்படின்னு வரும். இதை தவிர வேற எந்த பிரைம் ஃபேக்டரும் நம்ம ஸ்பிளிட் பண்ண முடியாது. அடுத்தது 14 பார்த்தீங்கன்னா 2 7s are 14 அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்க்கான பிரைம் ஃபேக்டர்ஸை ஸ்பிளிட் பண்ணியாச்சு. இதை தவிர நம்ம வேற எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஆன்சரை ஜென்ரேட் பண்ணிடலாம். தேர்ஃபோர் ஜிசிடி ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த 3 ஃபேக்டர்ஸ் அதாவது இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்க்கான ஃபேக்டர்ஸில் காமனாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 7 ஒரு டைம் வந்திருக்கும். இங்கே ஒரு 7 வந்திருக்கு. இந்த 7க்கு வேற எங்கேயும் பேர் இல்லை. ஸோ இந்த 7 பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மினிமம் ஒவ்வொரு டைம் வந்திருக்கும். ஸோ 3 ஃபேக்டர்லேயுமே காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 7 தான். ஸோ 7 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வேரியபிள்ஸ்க்கான ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்கு, இதுலேயும் எக்ஸ் இருக்கு, இதுலேயும் எக்ஸ் இருக்கு. அதே போல் ஒய் இந்த 3 இடத்துலையும் வந்திருக்கு, இசட்டும் 3 இடத்துலையும் வந்திருக்கு. ஸோ இந்த 3 மோனோமியல்ஸ்லையுமே எக்ஸும் வந்திருக்கு, ஒய்யும் வந்திருக்கு, இசட்டும் வந்திருக்கு. ஸோ ஒரு எக்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு ஒய் எடுத்துக்கலாம், ஒரு இசட் எடுத்துக்கலாம். 3லையுமே காமனாக வந்ததுனால தான் எக்ஸ் ஒய் இசட் நான் அப்படியே எடுத்திருக்கேன். இப்போ இதோடைய பவர்ஸை நம்ம எழுதணும். எக்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமமா எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 5 இருக்கு, இங்கே எக்ஸ் பவர் 2 இருக்கு, இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்கு. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 1 தான். அப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸ் பவர் 1 போடலாம். இந்த 1 போடாமல் விட்டாலும் எக்ஸ் பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் கியூப் இருக்கு, இங்கே ஒய் பவர் 1 இருக்கு, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கு. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா ஒய் பவர் 1 தான். ஸோ இந்த இடத்துல ஒய் பவர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே 1 போடாமல் விட்டாலும் ஒய் பவர் 1 இருக்கிறதா தான் அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இசட் பவர் 4 இருக்கு, இங்கே இசட் பவர் 3 இருக்கு, இங்கே இசட் ஸ்கொயர் இருக்கு. ஸோ மினிமம் பவர் பார்த்தீங்கன்னா இசட் ஸ்கொயர் தான். அப்போ இந்த இடத்துல இசட் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது கொடுத்துருக்க இந்த 3 மோனோமியல்ஸ் உடைய ஜிசிடி மீபோவா 7xy z ஸ்கொயர். திஸ் இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 7 பாருங்க. 25a b cube c, 100 a ஸ்கொயர் b c, 125 ab இந்த மாதிரி 3 மோனோமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 ஓருறுப்பு கோவைகள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஓருறுப்பு கோவைகளில் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஒரு மாறிலி உறுப்பு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 25 இருக்கு, இங்கே 100 இருக்கு, இங்கே 125 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கான்ஸ்டன்ட் வேல்யூவையும் பிரைம் ஃபேக்டர்ஸாக ஸ்பிளிட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 25 இருக்கு. ஸோ இந்த 25க்கு பதிலாக 5 into 5 அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 100 இருக்கு. இப்போ இந்த 100க்கு மட்டும் நம்ம பிரைம் ஃபேக்டர்ஸ் போட்டு பார்க்கலாம். 100 இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா 52s are 100. அகைன் 15 பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் நம்பர், மறுபடியும் 2 டேபிளில் ஸ்பிளிட் பண்ணோம்னா 25 2s are 50. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 25 அப்படிங்கிறது ஒரு ஆட் நம்பர், அது 5 டேபிளில் தான் வரும். ஸோ 5 5s are 25. அகைன் இங்கே 5 யூஸ் பண்ணோம்னா 1 5s are 5. அப்போ 100க்கு பதிலாக 2 into 5 into 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 125 இருக்கு. ஸோ இந்த 125க்கு பாருங்க 5 5s are 25, 25 5s are 125. அதாவது
125க்கு பதிலாக 5 into 5 into 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். which means 5 5s are 25, 25 5s are 125. இப்போ இந்த 3 மோனோமியல்ஸ்ல இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்க்கான ஃபேக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3 ஃபேக்டர்ஸ்லையும் கண்டுபிடிச்ச இந்த ஃபேக்டர்ஸ்ல காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 இருக்கு, இதில் ஒரு 5 இருக்கு, இதில் ஒரு 5 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 5ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 இருக்கு, இங்கேயும் ஒரு 5 இருக்கு, இங்கேயும் ஒரு 5 இருக்கு. ஸோ இந்த 5ஐயும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 3 பிளேசஸ்லையும் நம்ம காமனாக சூஸ் பண்ண முடியும் நம்மளால. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்கு, இந்த 2 வேற எங்கேயும் வரல, அதனால இந்த 2வை நம்ம காமன் ஃபேக்டர்னு சொல்ல முடியாது. அதே போல இந்த 2வுக்கும் பேர்ஸ் இல்லை, அதனால இதையும் நம்ம காமன் ஃபேக்டர்னு எடுத்துக்க முடியாது. இந்த ஒரு 5க்கு பார்த்தீங்கன்னா பேர் எங்கேயுமே இல்லை, அதனால இந்த 5ஐ நம்ம காமன் ஃபேக்டர்ல எடுத்துக்க முடியாது. ஸோ கொடுத்துருக்க இந்த வேல்யூஸ்க்கான ஜிசிடி, therefore GCD is equal to first இந்த 3 5ஸ்ல இருந்து ஒரு 5 எடுத்துக்கலாம். அதே போல இந்த செகண்ட் பேர்ல இருந்து இன்னொரு 5 அதையும் எடுத்துக்கணும். இப்போ நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 into 5 அப்படின்னு ஃபேக்டர் எடுத்தாச்சு. இப்போ வேரியபிள்ஸ்க்கு வந்துடணும். வேரியபிள்ஸ்ல பார்க்கும்போது இந்த 3 டேர்ம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா A காமனா இருக்கு, இங்கேயும் A இருக்கு, இங்கேயும் A இருக்கு, இதுலயும் A இருக்கு. அதே போல B பாத்தீங்கன்னா இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. பட் C பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோனோமியல் இருக்கு, செகண்ட் மோனோமியல்ல இருக்கு, பட் தேர்ட் மோனோமியல்ல C வரல. 3 பிளேசஸ்லயும் காமனா இருந்தா மட்டும்தான் அதை நம்ம எடுத்துக்க முடியும். அதாவது காமன் டிவைசர் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு இடத்துல இல்லைனா கூட அதை நம்ம காமன் டிவைசர், காமன் ஃபேக்டர்னு சொல்ல முடியாது. அதனால சியை நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ ஏவை எடுத்துக்கலாம், இன்டூ ஏ இன்டூ பியையும் எடுத்துக்கலாம். பட் சி நம்மளால எடுத்துக்க முடியாது. பிகாஸ் சி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல இருக்கு, இங்க லாஸ்ட் மோனோமியல்ல வரல, அதனால சியை நம்ம எடுத்துக்கூடாது. இப்போ ஏபியை எடுத்ததுக்கு அப்புறம் அதோடைய பவர்ஸ், லீஸ்ட் பவர் எதுவோ அதை மட்டும் தான் இங்க நம்ம அப்ளை பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா ஏ 1 டைம் வந்திருக்கு, இங்க 2 டைம்ஸ் வந்திருக்கு, இங்கேயும் 1 டைம் வந்திருக்கு. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பாத்தீங்கன்னா 1 தான். அப்போ இங்க ஏ பவர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க 1 போட்டாலும் சரி, போடாம விட்டாலும் சரி. அடுத்தது பி பாத்தீங்கன்னா இங்க பி கியூப் இருக்கு, இங்க பி பவர் 1 இருக்கு, அதாவது ஒரே டைம் வந்திருக்கு, இங்கேயும் பி ஒரு டைம் வந்திருக்கு. அப்போ மினிமம் நம்பர் ஆஃப் பவர்னு பார்க்கும்போது பி பவர் 1. அப்போ பி பவர் 1, இந்த 1 போடாம விட்டாலும் பரவாயில்ல. ஸோ பியை ஒரு டைம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்க்கும்போது 5 into 5 25 அப்படின்னு வரும். ஏ இன்டூ பி ஏபி, ஸோ 25 ஏபி அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அதாவது கொடுத்துருக்க இந்த 3 மோனோமியல்ஸ் கூடிய ஜிசிடி 25 ஏபி. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 8 பாருங்க. 3 ஏபிசி 5 XYZ 7 PQR. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது மூணுமே பார்த்தீங்கன்னா மோனோமியல்ஸ் தான். இந்த 3 மோனோமியல்ஸ்லையுமே காமன் ஃபேக்டர் எதுவுமே இருக்காது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்கு, இங்கே 5 இருக்கு, இங்கே 7 இருக்கு. 3 5 7 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 தான் காமன் ஃபேக்டராக இருக்கும். இங்கே 3 இருக்கு, 3க்கு வேற எந்த காமன் ஃபேக்டரும் வராது. அதே போல 5க்கு வேற எந்த காமன் ஃபேக்டரும் வராது, 7க்கும் வேற எந்த காமன் ஃபேக்டரும் வராது. பிகாஸ் 3 5 7 இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். இதுக்கு காமன் ஃபேக்டர் வேற இருக்கவே முடியாது. அப்படி காமன் ஃபேக்டர்னு பார்க்கும்போது 1 அப்படின்றது தான் எல்லாத்துக்குமே காமன் ஃபேக்டர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு இருக்கு, இந்த ஏபிசி வேற எங்கேயுமே வரல. இந்த 3 மோனோமியல்ஸ்லையும் எந்த வேரியபிள் எந்த நம்பர் காமனாக இருக்குதோ அதை தான் நம்ம காமன் டிவைசர் ஆர் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏபிசி இங்கே ஃபர்ஸ்ட் மோனோமியல மட்டும்தான் வந்திருக்கு, மீதி வேற எந்த மோனோமியல்லையும் வரல. அப்போ இந்த ஏபிசி கண்டிப்பாக காமன் ஃபேக்டர்ல வரவே முடியாது. அதே போல XY பார்த்தீங்கன்னா XYZ பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் மோனோமியல்ல மட்டும்தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் மோனோமியல்லையும் வரல, தேர்ட் மோனோமியல்லையும் வரல. அப்போ இந்த XYZையும் நம்ம காமன் ஃபேக்டருக்கு எடுத்துக்க முடியாது. அதே போல இந்த 7 PQR, இந்த PQR பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மோனோமியல்ல மட்டும்தான் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோனோமியல்ஸ்ல வரல. அப்போ இந்த PQRையும் காமன் ஃபேக்டர்ஸ்க்கு எடுத்துக்க முடியாது. அப்போ ஃபைனலா பார்க்கும்போது இந்த 3 மோனோமியல்ஸுக்கும் காமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. ஸோ எந்த ஒரு காமன் ஃபேக்டருமே கொடுத்துருக்க இந்த வேல்யூஸ்ல இல்லை அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா 1 தான். ஸோ இதோடைய சொல்யூஷனை பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3 ABCயை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 3 ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னாவே 3 தான். பிகாஸ் 3 வந்து ஒரு பிரைம் நம்பர், அதை இப்படி தான் எழுதவே முடியும், இதை ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. இன்டூ ஏ இன்டூ பி இன்டூ சி. அதே போல 5 XYZ இதை ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 5 இன்டூ X into Y into Z. அதே போல 7 PQR
equal to 7 into P into Q into R. இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்பர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காமன் ஃபேக்டரும் இல்லை, வேரியபிள்ஸ்லையும் எந்த ஒரு காமன் ஃபேக்டரும் இல்லை. ஸோ எந்த ஒரு காமன் ஃபேக்டரும் இல்லை அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே காமன் ஃபேக்டர் 1. Therefore GCD is equal to 1. That's all. ஸோ எதனால் இந்த 1-ஐ காமன் ஃபேக்டராக எடுத்துக்கிறோம், அதாவது ஜிசிடியை எடுத்துக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் அது 1ஆல் டிவைட் ஆகிடும். அதனால தான் நம்ம இந்த 1-ஐ யூனிவர்சல் காமன் ஃபேக்டர், யூனிவர்சல் டிவைசர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை அப்படின்னா ஜென்ரல் காமன் ஃபேக்டர், யூனிவர்சல் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா 1. ஸோ GCD is equal to 1. That's all.